அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போ எப்பளும் ரெகுலரா இல்லாத மாதிரி எப்போ இந்த டிவிக்கே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த கட்சி ஆரம்பிச்சாங்களோ அப்போலேருந்து இந்த சின்ன பசங்களா இருக்கட்டும் இல்லை வயசானவங்களா இருக்கட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரசியலை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற போரை பற்றி பேசுகிறாங்களோ இல்லையோ, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அங்கே நம்மளுக்கு இந்த பெட்ரோல் விலையாக இருக்கட்டும் இல்லை டீசல் விலையாக இருக்கட்டும் இதெல்லாம் ஏறிட்டு தான் இருக்கு. ஆனால் அதுக்கு மறுபக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியலாக இருக்கட்டும் இல்லை இந்தியாவுக்குள்ள நடக்கிற அரசியலாக இருக்கட்டும் இதை பற்றி சின்ன பசங்களாக இருக்கட்டும் இல்லை வயசானவங்க முடிவு பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போது ரீசெண்டாக கூட இப்போ நேற்றோ முந்தா நேற்றோ நம்ம அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் பாஜகலேருந்து பிரிஞ்சு வந்து அவருக்குன்னு ஒரு தனி கட்சி உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போது அவர் அப்படி அறிவிச்சிருந்தார்ல, அறிவித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவரோட அந்த மெம்பர்ஷிப்பில் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத A to Z நம்ம இதை வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த கட்சிக்கு இப்போது அவங்க கட்சி புதுசாக ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களோட கொள்கை என்ன, மக்கள்கிட்ட அவங்க எப்படி அவங்களோட பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க, அவங்களோட நோக்கம் என்ன, ஃபஸ்ட்டாக இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் இப்போது டிவிகே கட்சியில் பார்த்திங்கன்னா நம்ம அதிமுக கட்சியிலேருந்து சில எம்எல்ஏக்கள் அவங்க இப்போ இங்கே தாவி இருக்காங்க. அவங்க யார், எதுக்காக இந்த கட்சியிலேருந்து சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது இந்த ரெண்டு விஷயங்களை இப்போது இந்த அரசியலுங்கலமாக இதுதான் பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயங்கள் தான் இப்போது இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பெரிய டாப்பிக்காக போயிட்டுருக்கு. சரிங்களா? இந்த ரெண்டு விஷயத்தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடியும் பாருங்கள். அப்படி பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? சரி, வாங்க இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா இவர் அண்ணாமலை இருக்கால, அவரோட புதிய அரசியல் இயக்கத்தோட முழு விவரம் அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாப்பிக்கில் ஃபுல்லாக இப்போ நம்ம இதில் கவர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டாக நம்ம அண்ணாமலை இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி 2026 அப்போது பாஜக முதன்மை உறுப்பினர் பதவியிலிருந்து பார்த்தீங்கன்னா ராஜினாமாங்கிறது செஞ்சார். இதற்கு வெளியேங்க முக்கிய காரணம், இதுலேருந்து வெளியேறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக கடைபிடித்த கூட்டணி அரசியல், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் கட்சி எதிர்காலம் குறித்து அவருக்கு பார்த்தீங்கன்னா இருந்த கருத்து வேறுபாடுகள் தான். அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் 2025 இருக்குல்ல, அப்போவே இந்த முடிவுங்கிறது அவர் பாஜக தலைமை இருக்குல்ல அங்கே பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தேர்தல் முடியும் வர காத்திருக்குமாறு அவர் நம்ம அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பாஜக மேலிடம் இருக்குல்ல அவங்க பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த எலெக்ஷன் முடிவு காத்திருந்தாங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ராஜினாமாங்கிறது அந்த கட்சியிலேருந்து முழுசாக பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை அவர்கள் வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வி த லீடர்ஸ் இயக்கம், இதை பற்றின முழு விவரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டாக நம்ம அண்ணாமலை அவர்கள் வி த லீடர்ஸ் அப்படின்னு ஒரு இயக்கத்தை உருவாக்குனார். இதை நம்ம தமிழில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா நாமே தலைவர்கள் அப்படி தான் பார்த்தீங்கன்னா இதோட தமிழ் அர்த்தகம். ஓகேங்களா? என்ற பேரில் பார்த்தீங்கன்னா புதிய அரசியல் இயக்கத்தை நம்ம அண்ணாமலை அவர்கள் தொடங்கினார். இது ஒரு மக்கள் இயக்கமாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உரிய நேரத்தில் அரசியல் கட்சியாக உருவாக்கப்படும் என்றும் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை அவர்கள் இப்போதைக்கு அறிவிச்சிருக்காரு. இப்போது அடுத்த பாயிண்ட்ல வி த லீடர்ஸ் இருக்குல்ல, இந்த இயக்கத்தோட முக்கிய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டாக இதனோட முதன்மை நோக்கம் என்னன்னா இந்த வழிபாடு அரசியல் இருக்குல்ல அதாக இருக்கட்டும் இல்லை குடும்ப அரசியலாக இருக்கட்டும் இதை பார்த்தீங்கன்னா முடிவுக்கு கொண்டு வரதல் தான் இதோட முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதோட இந்த இயக்கத்தோட மறைமுக இலக்குகள் யாருன்னா நம்ம இப்போ புதுசாக வந்திருக்கிற டிவிக்கே தான் இந்த இயக்கத்தோட மறைமுக இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பதவிக்கால வரம்பு, இதான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கட்சியில் பிடிச்சிருந்த ஒரு ரீசன். ஓகேங்களா? இதில் என்னென்னா நம்ம எம்எல்ஏவாக இருக்கட்டும் இல்லை எம்பி அமைச்சர்களாக இருக்கட்டும் அவங்க எவ்வளவு முறை பதவி விலகலாம் என்பதற்கு கால வரம்பு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா இப்போ எம்எல்ஏவாக இருக்கட்டும் இல்லை எம்பியாக இருக்கட்டும் அவங்க
ஒரு முறையே இல்லை 2 முறை தான் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பதவியில் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கால வரம்புங்கிறது இவர் அண்ணாமலை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களோட இலக்கு வாக்காளர்கள் யார் யார் அப்படின்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இவங்களோட இலக்கு வாக்காளர்கள் யாருன்னா இந்த ஜென்சியும், அதுக்கப்புறம் இளைஞர்கள், அதுக்கப்புறம் இவங்க மாற்றத்திற்காக இப்போ இந்த வேற மாற்றம் வேணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா டிவிக்கு அவங்க ஓட்டுங்கிறது போட்டிருக்காங்க. இப்போது இந்த மாதிரி மாற்றங்கிறது எதிர்பார்க்குறாங்களே அவங்களுக்காக தான் இந்த இயக்கத்தை பார்த்தீங்கன்னா இவங்க இப்போதைக்கு உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொள்கை அடித்தளம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? நம்மளோட முன்னாள் குடியரசுத் தலைவரான ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் கொள்கை தான் இவங்க பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எடுத்திருக்காங்க. அதில் என்னென்னா இந்த தமிழ் பெரும்பான்மையும் அதுக்கப்புறம் தேசியத்தையும் அறிவியல் சிந்தனைகளும் இணைக்கும் ஒரு பாலமாக பார்த்தீங்கன்னா இந்த கட்சி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. சரி, இவர் இவ்வளோ சொல்கிறாரு. இந்த கட்சியோட இந்த அமைப்போட மக்களோட ஆதரவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ அடுத்தது நம்ம 1 by 1 பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த இயக்கம் தொடங்கப்பட்டு இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறல, இந்த வீடியோ எடுக்கிற டைம் முடியும் பார்த்தீங்கன்னா இவங்களோட உறுப்பினருங்கிறது 14 லட்சம் தாண்டி இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீத லீடர்ஸ் என்ற பேரிடர் மூலம் பொதுமக்களை இப்போ பொதுமக்களாக நம்ம இருக்கோம்ல அவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள தன்வாளராக பதிவுங்கிறது இப்போதைக்கு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போது இது மட்டும் இல்லாமல் நம்ம கோயம்புத்தூரில் ஏபிஜே அப்துல் கலாம் நெறிமுறை மற்றும் அரசியல் மையம் அப்படிங்கிற ஒரு அகாடமி பார்த்தீங்கன்னா அங்கே இவர் அமைக்க பிளான் போட்டிருக்காரு. அங்கே இவர் என்னென்ன பண்ண போகிறாருன்னா அங்கே இளைஞருக்கு அரசியல் பயிற்சியும் அளிக்கப்படும் என்றும் அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கைங்கிறத வெளியிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட்டுங்கிறது 2031 சட்டமன்ற தேர்தலாம் எங்களோட இலக்குன்னு சொல்லியிருக்காரு. அதில் அப்படி என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ அடுத்த இந்த பாயிண்டில் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டாக நம்ம அண்ணாமலை பார்த்தீங்கன்னா தனது இயக்கம் பார்த்தீங்கன்னா 2031 சட்டமன்ற தேர்தலில் களம் இறங்கும் என்று பார்த்தீங்கன்னா அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த உள்ளாட்சி தேர்தல்களில் திறமையான நேர்மையான நபர்களை போட்டியிட வைக்க வேண்டும் என்பது தனது தற்போதைய குறிக்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுக்கு இந்த அமைப்போட என்னென்ன பேசிக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அது என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் இவங்களோட அடிப்படை குறிக்கோள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்களே இதில் உங்களுக்கு ஏதாச்சும் மாற்றங்கிறது இருந்துச்சுன்னா அது என்ன, இவங்க இப்படி கொண்டு வந்திருக்கலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, அது என்னென்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லிட்டு போகணும். ஓகேங்களா? சரி, இப்போது அடுத்தது 2வது டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போது அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி ஒரு கட்சிங்கிறது இப்போ ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டாரு. இப்போது இந்த கட்சியில் பாஜகவிலிருந்து அண்ணாமலையுடன் சேர விரும்புவர் யார் யார், இந்த பாஜகலேருந்து யார் யார் வந்து சேர்றதுக்கு இப்போதைக்கு விருப்பமாக இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ இந்த செகண்ட் டாப்பிக்கில் நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த முக்கிய நபர்கள் இப்போ பாஜகலேருந்து ராஜினாமா செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத இதில் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இவர் நம்ம அண்ணாமலை வெளியேறியதை தொடர்ந்து பாஜகவோட மாநில துணைத் தலைவராக இருந்த கரு நாகராஜன் பார்த்தீங்கன்னா உடனடியாக ராஜினாமாங்கிறது செஞ்சுருக்காரு. அண்ணாமலையின் இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவர் எப்போ அங்கேருந்து ராஜினாமா செஞ்சாரோ அப்போவே இந்த அண்ணாமலையோட இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவரை இணைத்து கொண்டார். இவருடன் மாநில செயலாளர் சுமதி வெங்கடேஷ் உட்பட்ட 14க்கும் மேற்பட்ட மூத்த பதவியாளர்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவில் இருந்து ராஜினாமா செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற நியூஸுங்கிறது இப்போதைக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இவங்க 2 பேர் தான். இந்த 14 பேருங்கிறது நம்மளுக்கு கிடைக்கல. இவங்க 14 பேர் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பாஜகவில் இருந்து அவங்களோட பதவியை ராஜினாமா செஞ்சு நம்ம அண்ணாமலை தொடங்கிய இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க இணைஞ்சிருக்காங்க. இதை பற்றி அவங்க பேர் இல்லை நான் சொன்னதில் இதை தவிர்த்து வேறு யாராச்சும் இணைஞ்சிருக்காங்களா முக்கியமான நபர்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அது கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது 3வது டாப்பிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் என்னென்னா டிவிகேவில் அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்களே அவங்க சேர்ந்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய விவகாரங்கிறது போயிட்டுருக்கு. அது என்ன, எந்த எம்எல்ஏக்கள் அதிமுகலேருந்து இப்போ டிவிகேல சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ 1 by 1 நம்ம இந்த இதில் பார்த்துடலாம்.
நம்ம ஃபர்ஸ்ட்டாக இந்த எம்எல்ஏக்களும் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் இப்போ டிவிக்கில் சேர்ந்துருக்காங்களே அவங்க யார் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? கரெக்டாக இவங்க ஃபஸ்ட்டாக சேர்ந்தது எப்போனா ஜூன் 6, 2026 அன்று அதிமுகவிலிருந்து 4 முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா அவங்களும் மற்றும் பல முன்னாள் எம்எல்ஏக்கள் பார்த்திங்கன்னா டிவிகேல இன்றைக்கி சேர்ந்துருக்காங்க. இவங்க டிவிகேல சேர்ந்துருக்காங்களா, இந்த எந்தெந்த எம்எல்ஏக்கள் முக்கியமான எம்எல்ஏக்கள் அப்படிங்கிற ஒரு 4 எம்எல்ஏக்கள் பார்த்திங்கன்னா முக்கியமான எம்எல்ஏக்கள். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் எம்எல்ஏக்கள் பார்த்திங்கன்னா சேர்ந்துருக்காங்க. அவங்க யாருங்கிறதும் நம்ம இப்போ முழுசாக நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா உடுமலை கே ராதாகிருஷ்ணன். இவர் பார்த்திங்கன்னா இவரோட முன்னாள் தொகுதிங்கிறது உடுமலைப்பேட்டை தான். இவர் இப்போ இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சில்ல, இதில் பார்த்திங்கன்னா தோல்விங்கிறது அடைஞ்சிருக்காரு. அடுத்தது MC சம்பத். இவர் பார்த்திங்கன்னா கடலூரில் இவர் பார்த்திங்கன்னா அங்கே போட்டிங்கிறது இருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா இவருக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் இடங்கிறது அங்கே கிடச்சிருக்கு. அடுத்தது கடம்பூர் சி. ராஜு. இவர் பார்த்திங்கன்னா கோவில்பட்டியில் போட்டிங்கிறது இருக்காரு. இவரும் பார்த்திங்கன்னா அங்கே தோல்விங்கிறது அடைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் NR சிவபதி. இவரும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த அதிமுகவில் இருந்த முக்கியமான எம்எல்ஏக்கள் தான் இவங்கள்லாம். அடுத்தது இன்னும் கொஞ்சம் எம்எல்ஏக்கள் பார்த்திங்கன்னா இருக்காங்க. அவங்க யார் யாருன்னா சுந்தரராஜ், ராஜமூர்த்தி, மன்ராஜ், அதுக்கப்புறம் ராஜவர்மன் பன்னீர்செல்வம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா M. முருகன், அதுக்கப்புறம் N. சிவா. மொத்தம் பார்த்திங்கன்னா 10 எம்எல்ஏக்கள் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம அதிமுகலேருந்து இப்போ டிவிகேல பார்த்திங்கன்னா இவங்களாம் இணைஞ்சிருக்காங்க. இவங்க அப்படி எங்கே இணைஞ்சிருக்காங்கன்னா இவங்க சென்னையில் இருக்கிற பனையூரில் இருக்கிற டிவிகே கட்சி அலுவலகத்தில் தான் பார்த்திங்கன்னா டிவிகே பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் தேர்தல் பிரச்சார முகவருமான பொது செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இருக்காங்களா, இவங்க 2 பேர் முன்னிலையில் தான் பார்த்திங்கன்னா இந்த 10 அமைச்சர்களும் டிவிகேல பார்த்திங்கன்னா அவங்கள இணைச்சு கொண்டுறாங்க. சரி, இப்போது இந்த டிவிகேல இந்த அதிமுக எம்எல்ஏக்களை இணைஞ்சிருக்காங்களே, ஏன் அவங்க அந்த கட்சியை விட்டுட்டு இப்போ இந்த கட்சியில் இணையறதுக்கான என்ன காரணம் அப்படிங்கிறத இப்போ நம்ம அடுத்த இந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டாக இந்த அதிமுக பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்து வருவதும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிருப்தியும் தான் இந்த வெளியேற்றத்திற்கு முக்கியமான காரணமாக பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தினாலையும் பார்க்கப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் 25 அதிமுக எம்எல்ஏக்கள் நம்ம விஜய் அவர்கள் இருக்காங்க டிவிக்கு அரசுக்கு ஆதரவாக பார்த்திங்கன்னா அவங்க வாக்களித்ததும் இதுக்கு பார்த்திங்கன்னா அப்போது அந்த டைமில் இந்த சம்பவங்கள் பெரும் சர்ச்சையாக பார்த்திங்கன்னா ஏற்படுத்திருந்துச்சு. இதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதே மாதிரியே தொடர்ந்தால் அதிமுகவில் பார்த்திங்கன்னா மேலும் பல முக்கிய நபர்கள் டிவிகேல இணைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் இருப்பாங்களே அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட கருத்துங்கிறது இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம வீடியோட லாஸ்ட் எண்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போது இந்த கொஸ்டினுங்கிறது நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஓகேங்களா? இப்படியே இந்த அதிமுகங்கிறது போனால் லாஸ்ட்டில் அதிமுகவை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம டிவிகேயோட தான் இருக்குமா, இல்லை இன்கேஸ் இப்போது அண்ணாமலை பார்த்திங்கன்னா அவங்க ஒரு புது இயக்கத்தை இப்போது ஆரம்பிச்சிருக்காரு, அந்த கட்சியில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது உங்களோட தாட் என்னவோ அதை கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அதிமுக இருக்காங்களே அவங்க என்ன சரி செஞ்சால் அவங்க இந்த கட்சியை எப்படி சொல்கிறது திரும்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்க என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுக்குன்னு ஒரு தாட் இருக்கும்ல, அது இப்படி செஞ்சால் அவங்க இந்த கட்சிங்கிறது நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட தாட் என்னங்கிறது அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. சரிங்களா? இப்போது லாஸ்ட்டாக இப்போது அண்ணாமலை பார்த்திங்கன்னா இந்த புது இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காருல, இதில் உங்களை இணைச்சு கொண்டீர்களா, அப்படி இல்லை இவர் இதெல்லாம் மாற்றினா இந்த இயக்கம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், அவரோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற அதை பற்றின உங்கள் கருத்தும் பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருந்ததுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்கும். அப்படி இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக்குங்கிறது கொடுத்துருங்க. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த சம்பவம் இப்போ நடக்குதில்ல இந்த அரசியல் வட்டாரத்தில் இதை பற்றி தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா?
அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்ங்கிறது பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.